உடம்பக்குறடா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கொமெண்ட் வந்துருந்துச்சு ஜிம்முக்கு போய் சொல்லி உடம்பக்குறை சொல்லி. சரி, நமக்கும் உடம்பு வச்சுட்டு வீடியோவும் போடுறாங்க, கொஞ்சம் ஃபிட்டாக இருந்தால் நல்லா இருக்குமெண்டு உடம்பை குறைக்கலாம்னு இருக்கேன். இப்போலேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம்னு இருக்கேன். இன்றைக்கு நவம்பர் 5 செவ்வாய்க்கிழமை. தள்ளி போட்டால் தள்ளி போய்கொண்டே இருக்கும். இதான் இப்போ இருக்க ஃபிசிக். இப்போ இருக்கிற வெயிட் 67 கிலோவும் 50 கிராமும் இருக்கிறேன். பிறகு 30 நிமிஷம் நடந்தேன். சாப்பிட்றது வளமையாக சாப்பிட்ற மாதிரி இருக்கேன், ஆனால் சாப்பாடு அளவாக குறைச்சேன். டே 2 நவம்பர் 6 புதன்கிழமை. விடியப்புறம் உடம்பு வெயிட் செக் பண்ணால் 65 கிலோவும் 600 கிராமும் இருந்தேன். இப்போ மார்னிங் வெறும் வெயிட்டில் செக் பண்ண முடியாது தான் எங்களோட உண்மையான வெயிட் தெரியும். அப்படியே வெயிட் செக் பண்ணிவிட்டு வாக்கிங் போக ஒழிக்கிட்டேன். 30 நிமிஷம் நடந்தேன். வீட்டை 2 தம்பல் சும்மா தானே இருக்கேன். ஈவினிங் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒர்க் அவுட் போட்டேன். டே 3 நவம்பர் 7 வியாழக்கிழமை. அப்படியே எம்டி ஸ்டொமக்கில் வெயிட் செக் பண்ணால் 65 கிலோ 150 கிராம் இருந்தேன். அப்படியே 30 நிமிஷம் வாக்கிங் போனேன். பரவாயில்ல, 2 கிலோ கிட்ட வெயிட் குறைஞ்சிருக்கு. போக போக வெயிட் குறையிற வீதம் குறையும். வாக்கிங் போட்டு வந்த பிறகு மார்னிங் ஃப்ரீயாக இருந்தோம். சரி, ஒர்க் அவுட்டை உபயோக பண்ண ஒர்க் அவுட் பண்ணேன். டே 4 நவம்பர் 8 வெள்ளிக்கிழமை. ஓ மை காட், வெயிட் செக் பண்ணால் 65 கிலோ 150 கிராம் இருந்தேன். முதல் நாள் வெயிட்லேயே இருந்தேன், குறையில்லை வெயிட். சரி, ஓகேன்னு 30 நிமிஷம் வாக்கிங் போனேன். நடந்து போய்க்க சம்பவம் ஆயிடுச்சு. நான் போய்க்க மழையில் இடைக்க போக மழை. கொஞ்ச நேரம் இருந்தேன். பிறகு மழை விட்டுட்டு நடந்து முடித்தேன். வெயிட் குறையாட்டி கார்டியோ அதிகரிக்கணும், இல்லாட்டி சாப்பாட்டை குறைக்கணும். சரி, நம்ம கார்டியோ பண்ண வந்து யூடியூப்பை பார்த்து எக்ஸசைஸ் பண்ணேன். டே 5 நவம்பர் 9 சனிக்கிழமை தானே கொஞ்சம் ரொம்ப லேட் ஆகிட்டு. வெயிட் செக் பண்ணால் 65 கிலோ 100 கிராம் இருந்தேன். அப்படியே 40 நிமிஷம் வாக்கிங் போனேன். வெயிட் குறைந்த வீதம் குறைஞ்சபடியாக 10 நிமிஷம் கூட நடந்தேன். கொஞ்சம் சாப்பாட்டு அளவும் குறைச்சேன். ஈவினிங் வந்து 2 தம்புள் சேர்த்து ஒர்க் அவுட் போட்டேன். டே 6 நவம்பர் 10 ஞாயிற்றுக்கிழமை. வெயிட் செக் பண்ணால் 64 கிலோவும் 750 கிராம் இருந்தேன். பரவாயில்ல, முதல் நாள் போட்ட எஃபெக்ட்டுக்கு ரிசல்ட் சூப்பராக கிடைச்சிருக்கு. சரி, வாக்கிங் போகமாட்டா அக்காண்ட மகள் விட மாட்டேன்னு விட்டால். வாக்கிங் வேறு படிய போமா வாக்கிங். இவளை சும்மா கொஞ்சம் தூரம் தூக்கி நடந்துட்டு நான் தனியாக 30 நிமிஷம் நடந்தேன். ஞாயிற்றுக்கிழமை தானே, சில நேரம் எங்கேயும் பின்னேரம் போகிற மாதிரியாண்டு வாக்கிங் போட்ட வந்த உடனே ஒர்க் அவுட் பண்ணேன். டே 7 11/11 நவம்பர் 11 திங்கக்கிழமை. வெயிட் செக் பண்ணால் 64 கிலோவும் 800 கிராமும் இருந்தேன். எனக்கு முதலே ஞாயிற்றுக்கிழமை கடையில் சாப்பிட்டபடியாக வெயிட் கொஞ்சம் கூடுமாட்டு. ஆனால் நான் எதிர்பார்த்த விட கொஞ்சம் 50 கிராம் தான் கூடியிருக்கு. வளமையாக 30 நிமிஷம் தான் நடக்கும். நான் வெயிட்டும் 50 கிராம் கூடபடியாக எனக்கு கூட தூரம் நடந்தேன். சாப்பாட்டையும் கொஞ்சம் குறைச்சேன். அப்புறம் நைட்டு வந்து ஒர்க் அவுட் பண்ணேன். ஃபிட்னஸில் இருக்கிறவங்களோ ஃபேரட்டை தான் பண்ணும். இப்படி தான் இந்த வெயிட்டை மெயின்டைன் பண்ணுறாங்களோ. டே 8 நவம்பர் 12 செவ்வாய்க்கிழமை. வழமை போல் வெறும் வயிற்றில் வெயிட் செக் பண்ணால் 64 கிலோவும் 600 கிராமும் இருந்தேன். அதுக்கு பிறகு 40 நிமிஷம் நடந்தேன். பிறகு நடந்து முடிஞ்ச பிறகு வீட்டை வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒர்க் அவுட் பண்ணேன். பரவாயில்ல, 8 நாளில் 3 கிலோ கிட்ட குறைச்சிருக்கேன். டே 9 நவம்பர் 13 புதன்கிழமை. மார்னிங் குழம்பி வெயிட்டை செக் பண்ணால் 64 கிலோவும் 250 கிராமும் இருந்தேன். பிறகு என்ன வளமை போல் வாக்கிங்கும் போயிட்டு வந்து எக்ஸசைஸும் பண்ணேன். டே 10 நவம்பர் 14 வியாழக்கிழமை. வெயிட் செக் பண்ணால் 64 கிலோவும் 100 கிராமும் இருந்தேன். அப்படியே 40 நிமிஷம் நடந்துட்டு வந்து தம்புள்ஸ் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணேன். பத்து நாளில் 67 கிலோ 50 கிராம்லேருந்து 64 கிலோ 100 கிராம் குறைஞ்சிருக்கு. இன்னும் குறைப்பேன். முடிஞ்சால் வீடியோ எடுத்து இன்னொரு வீடியோவில் போடுறேன்.